வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் ஜேர்னி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விடிய காலையில் 4:30 மணிக்கே நம்ம வந்து ஸ்டேஷன் போகணும். ஏன்னா ட்ரெயின் வந்து 5:50க்கு. ஸோ நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து நியர்பை சென்ட் தாமஸ் மவுண்ட் அது வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம இங்கேருந்து பார்க் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோக்கல் ட்ரெயினில் தான் போகணும். அந்த லோக்கல் ட்ரெயினுக்காக நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நம்மளை க்ராஸ் பண்ணி போனதோட இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லோக்கல் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்மில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸாவது வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 20 நிமிஷம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ காலையிலே 5:50க்கு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நான் வந்து சீக்கிரமே நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நம்ம இது வந்து ட்ரெயினில் வந்து திரும்ப இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏறிட்டு திரும்ப பார்க் ஸ்டேஷன் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்க் ஸ்டேஷன் வந்து இது எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இறங்கிட்டு திரும்ப வந்து நம்ம சப்வே கிராஸ் பண்ணி கீழே வந்து போனால் தான் நம்ம வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போக முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து 2 வழியாக வந்து விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு, ஒன்று வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இப்படியே 2 வழி வந்து பிரியும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே ஏறினோடனே நம்மளுக்கு வந்து எஸ்கலேட்டரில் இது வந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனோட இது தெரியும். லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பில்டிங் வந்து இதோட இதுக்கு போகிறது, லைக் வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் போகிறது. பட் நம்மளோட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் கிளம்புறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க சென்னை சென்ட்ரல் பில்டிங்கில் இருந்தால் வந்து கிளம்பும். ஸோ விடிய காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ பிகாஸ் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து காலையில் தான் ரீச் ஆகும். ப்ளஸ் வந்து காலையில் கிளம்பக்கூடிய ஒரு சில ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கேருந்து இருக்குது. ஸோ அதை பிடிக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட இங்கே நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து அழகாக கார்டனிங்லாம் பண்ணி ஸோ மக்கள் வந்து உட்கார்றதுக்காக இங்கே வந்து ஃபெசிலிட்டேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நடந்து நம்ம வந்து போய் கரெக்டாக வந்து அந்த ட்ரெயினை வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது வந்து கார்டனிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது ரொம்ப நாள் கழித்து வர்றோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கார்டனிங் எப்படி பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நான் சொன்ன அந்த பில்டிங் தான் லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் கிளம்பக்கூடிய இங்கேருந்து போகக்கூடிய பில்டிங்ஸ் தான் அது. ஸோ அது ஒரு 360 டிகிரி வந்து நம்ம வந்து சும்மா அதை பார்த்துட்டு எப்படி இருக்குது, என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டேஷன் கிட்டே என்ட்ரி ஆகிட்டு நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன் டு வந்தே பாரத்தில். ஸோ அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ அது எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுக்காக தேடி இப்படியே உள்ளே நுழைஞ்சி போயிட்டு இருந்தேன். இங்கேயே காலையிலே அவ்வளோ கூட்டம். ஸோ நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு ஃபேன் ஒன்று பார்த்தேன். அந்த ஃபேன் என்னென்னா அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் பார்த்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே போர்ட்டில் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்காக நம்ம போனேன். ஸோ இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல சின்ன மானிட்டரில் இருக்கிறதுல. ஸோ பெரிய மானிட்டரில் இங்கே என்ன பிளாட்ஃபார்ம் நம்பர் அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக போனேன். ஸோ இங்கேருந்தே பார்த்துட்டேன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தமிழில் போட்டிருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் போகிறதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது ட்ரெயின் 20607 5:50 கிளம்புற மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நிற்கின்னு சொன்னாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு வந்து நம்ம பெங்களூர் போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். அர்லி மார்னிங் வந்து 5:50 கிளம்புற இங்கேருந்து கிளம்புற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து
மார்னிங் 10:30க்கு வந்து பெங்களூர் ஜங்ஷன் ரீச் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கரெக்டான டைமிங் இருந்ததுனால சரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லையும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்தியாவோட 5வது வந்தே பாரத் இந்த ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்தே பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மோடி வந்து இங்கே இருக்கிற கேஎஸ்ஆர் ஸ்டேஷன் பெங்களூர்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரெயின் எப்போன்னா வாரத்தில் வந்து 6 days ஒன்ஸ் வந்து 6 daysம் வந்து நம்ம வந்து போய்க்கலாம். வாரத்தில் வந்து 1 day கிடையாது. ஸோ மார்னிங் 5:50 கிளம்புற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 10:30க்கு வந்து பெங்களூர் போயிடுது. நடுவில் வந்து காட்பாடி ஜங்ஷன் அது ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் இன்டர்மீடியட் ஸ்டேஷன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் பெங்களூர், அப்புறம் வந்து மைசூருக்கு வந்து 12:30க்கு வந்து மைசூருக்கு வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து சவுத் இந்தியாவில் சதர்ன் ரயில்வேஸ்க்கு ஃபஸ்ட்டு அலாட் ஆன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து பெங்களூருக்கு வந்து போனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தமே வந்து 2 கிளாஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து எக்கானமி கிளாஸ் அண்ட் வந்து இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எக்கானமி கிளாஸ். மொத்தம் இந்த ட்ரெயினில் வந்து 14 எக்கானமி கிளாஸும் 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் கிளாஸும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்து சேர் காரோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200. இதுவுமே வந்து ஒரு டைனமிக் ப்ரைஸிங் மாரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ஏர்லியாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியாக வந்து உங்களுக்கு வந்து இது சீப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பெங்களூருக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து சேர் கார் வந்து 995 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கார் எவ்வளோ வருது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1885 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பெங்களூருக்கு. இதுவே வந்து மைசூருக்கு வந்து இதை விட கொஞ்சம் கூட தான், கிட்டத்தட்ட ஒரு 2295 ஒரு 300 rupees வந்து கூட தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மைசூருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டைமிங்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதேமாரி வந்து அங்கே டுவர்ட்ஸ் சென்னை பெங்களூர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதேமாரி ஒரு வந்தே பாரத் வந்து மைசூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1:30 கிளம்பி ஸோ பெங்களூருக்கு வந்து ஒரு 3:45 அந்தமாரி வந்து நைட் வந்து 7:30க்கு வந்து சென்னைக்கு வந்துடும். ஸோ அதுதான் அதோட ஷெட்யூல், ரிட்டர்ன் ஷெட்யூலு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து வந்தே பாரத்துக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போனோம். ஸோ உள்ளே போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஃபுட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறது, இது வாட்டர் பாட்டில்ஸ், இது ஃபுட்டு இதோட இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ரீசிங், ஸோ ப்ளஸ் வந்து கூலர்ஸு சில்லர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேர் அப்படின்ற இதை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறான்னு வந்தோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். இது வந்து ரொட்டேட்டபிள் சேர் கார்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினை சுற்றி பார்த்தோம். அதோட சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் என்ன, இப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஃபயர் அதுமாரினா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக யாரும் படிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதோட ஜென்ரல் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து டோர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் போர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து டோர்ஸ்லாம் வந்து லாக் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எமர்ஜென்சி கண்ட்ரோல். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஒன்லி ஆன் எமர்ஜென்சி மட்டும்தான் வந்து நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும். உள்ளே இருக்கிற டோருமே வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான். ஸோ நம்ம உள்ளே போகும்போது நம்ம வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ ஒரு பட்டன் ப்ரெஸ் தான். ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த சீட்லேருந்து எந்த சீட் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஆஸ் யூஷுவல் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி தான் உள்ள நுழையும் போதே வந்து இந்த டாய்லெட்ஸ் அது இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம போயிருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட். இது நம்மளுக்கு வந்து சீட் நம்பர் வந்து நம்ம கார்னர் சீட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு புக் பண்ணோம். ஸோ அதேமாரி வந்து நம்மளுக்கு வந்து கார்னர் சீட்டும் விச் மீன்ஸ் விண்டோ சீட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். காலையில் வரும்போது நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருவாங்க நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரீமியம் லுக் மாதிரி இருந்தது. நம்ம வந்து ஃப்ளைட்லேயே வந்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ட்ரெயின்லேயும் வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்தியாவோட ஃப்யூச்சர் ட்ரெயின் ஜேர்னிஸ் வந்து இந்த வந்தே பாரத்தை வச்சு தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் சரி எல்லாம் சரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா 3 விதமான பேப்பர்ஸ் தராங்க. லைக் இந்து பேப்பர் அந்தமாரி, அது போக சார்ஜ் பண்ணுறதுக்கு
கீழே வந்து சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சாக்கெட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓவர் ஹெட் பின்னில் வந்து நம்மளோட லக்கேஜ் வச்சுக்கலாம். நமக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம உட்காந்து இது பண்ணோடனே உட்காந்து நம்ம பேப்பர்ஸ் வந்து கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 5:50க்கு ட்ரெயின் கரெக்டாக நம்ம அந்த டைம் பார்க்கும்போது டான்னு வந்து ஹார்ன் அடிச்சுட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லோரும் லைக் இது வந்து நான் உள்ளே உட்காந்துருக்கும் போது ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி கொடுத்தது. ஆனால் வெளியில் பார்க்க முடியல. என்ன அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து இருட்டாக இருந்தது. ஏன்னா 5:50 தான். ஸோ கரெக்டாக வந்து விடிகிற டைம். பக்கத்தில் ஏறி இன்னொரு ட்ரெயின் இருந்ததுனால என்னால் வியூ ஃபுல்லாக தெரியல. ஸோ கொஞ்சம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வியூ தெரிய ஆரம்பிச்சது. மார்னிங் வந்து இதை நம்ம வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணி போகிறது. பேசின் பிரிட்ஜ் தாண்டி நம்ம வந்து தாண்டி அது வரைக்கும் ஸ்லோவாக தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப் பண்ணியிருந்தனால என்ன அப்படின்னா வந்து நம்ம யாருக்கெல்லாம் வந்து நம்ம வேணுங்கிறவங்க தான் ஆஃப் பண்ணுவாங்க. பை டிஃபால்ட் வந்து வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே இது வேண்டாம்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இதில் புக் பண்ணியிருந்தேன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து க்ரீன் டீ போடுறதுக்கு அந்த பேக்கெட்ஸு, அப்புறம் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு 2 பிஸ்கெட் இருக்கும். ஸோ காலைல சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் வந்து ஸ்டிரிங் ஸ்டிக்கு மாரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சு திரும்ப நெக்ஸ்ட்டு அதில் எடுத்துகிட்டு வருவாங்க. லைக் கப்பில் வந்து ஹாட் வாட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், அப்புறம் அந்த சின்ன ஒரு ட்ரே. அந்த ட்ரேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அந்தந்த ஒரு இதுலேயுமே வந்து வெல்கம் ஆன் போர்டு அப்படின்ற மாதிரிலாம் வச்சு நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டிக்ஸ்லாம் வந்து இருந்தது. சரி, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து ஹாட் வாட்டர் வர்றதுக்காக. ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம பார்த்தோன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து விண்டோ சீட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுத்துட்டாங்க. ஹாட் வாட்டரில் வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஜிஞ்சர் டீ அதை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ட்ரெயின் வந்து இப்போ எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணுது. அதை நம்ம அந்த டிஸ்பிளே பார்க்குறோம். இப்போ நான் வந்து அதோட ஹாட் வாட்டரில் வந்து இந்த ஜிஞ்சர் டீ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுபோக இந்த பிஸ்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. யூனிபிக் பிஸ்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா இதில் என்னென்ன ப்ரைஸ் என்ன போட்டிருந்ததுன்னா 20 ருபீஸ் போட்டிருந்தது. ஸோ பட் ஆனால் இதுக்காக நம்ம பே பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னா வந்து 200 ருபீஸ். ஸ்நாக்ஸு ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒர்த்து தான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து தருவாங்க. இப்போ நம்ம வந்து டீ குடிச்சிட்டே வந்து இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு வியூ, அதாவது மவுண்டெயின் வியூவோட ட்ராவல் பண்ணுறது. இத்தனைக்கும் வந்து பெரிய கிளாஸ், அதாவது இந்த விண்டோஸ் வந்து எல்லாமே பெருசாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த இதில் பிளேட்டில் வந்து கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் பிளேட்டில். ஸோ அதில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்ப்போம் ஸ்லோவாக. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து இதுதான் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பாக்ஸு, ஒரு கெச்சப், அப்புறம் வந்து ஒரு அமுல் பட்டர், அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு உடன் ஸ்பூனு, டிஷ்யூ பேப்பர், அப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டப்பாவில் வந்து ஆம்லேட் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் வந்து டிக்கெட் சூஸ் பண்ணும்போது நான் வந்து நான்வெஜ் அப்படின்றத சூஸ் பண்ணியிருந்தேன். அதோட வந்து ஒரு கெச்சப் கொடுத்துருந்தாங்க ஆம்லேட்டுக்கு. இதோட என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு இது வந்து வெஜ் கட்லெட் கொடுத்துருந்தாங்க. இது வெஜ் கட்லெட் வந்து இது வந்து காமன் நினைக்கிறேன். இது வெஜிடேரியன் சூஸ் பண்ணவங்களுக்கும் சரி இது காமன் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு அமுல் பட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க.
இந்த அமுல் பட்டர் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரெட்டுக்கு இல்லை வந்து சமோசா இந்த மாதிரி வேறு எதுக்காக கூட வச்சு சாப்பிட்லாம். இது வந்து என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இது என்னன்றது நம்ம வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்தது. சதாப்திலேயே கொடுப்பாங்க, பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணேன். இதில் வந்து 2 வீட் பிரெட் இருந்தது. ஸோ அதோட வந்து இந்த அமுல் பட்டரை வந்து நம்ம வந்து இதில் வந்து தடவிட்டு நம்ம அதோட வந்து கெச்சப் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுவும் வேணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து வெஜ்ஜு கட்லெட்டோட இல்லை வந்து ஆம்லேட்டோட இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அந்த கெச்சப் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ எனக்கு வெஜ்ஜு கட்லெட்டோட கெச்சப் வைக்கிறதா நல்லா இருந்தது. வெஜ் கட்லெட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆயிலி கூட இல்லை, நல்லா இருந்தது. ஆம்லேட்டும் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அது போக இது வந்து பட்டர் வந்து நம்ம இது ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து ஜிஞ்சர் டீ அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க, டீஸ் சர்வ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்லெட், ஆம்லேட் அண்ட் ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு. மைதா ப்ரெட் கூட கிடையாது, இது வந்து வீட் ப்ரெட்டு. இதுவுமே நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனாலே அவங்க எல்லா பாக்ஸும் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து இந்த கெச்சப் வந்து அந்த பட்டர் தடவிட்டு அந்த பட்டருக்கு மேலே அந்த கெச்சப் ப்ளஸ் வந்து இந்த வெஜ் கட்லெட்டுக்கும் வந்து நான் அதை வச்சு தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. ஸோ நம்ம டக்குன்னு எதுவும் வாங்க முடியலை, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இருக்காதா ட்ரெயின் ஜேர்னியில் அப்படின்றது ஒரு வரி பண்ண தேவையில்லை. ஸோ ஏன்னா வந்து நம்ம காலையில் early மார்னிங்கே நம்ம வந்து 5:50 ட்ரெயின் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வெளியில் வாங்குறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து ட்ரெயின் ஏறிட்டப்பதுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சர்விங் பர்சன் கிட்ட வந்து நம்ம முதல்ல சொன்னோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து வேறு யாருக்காவது வந்து வராத அவங்க அவுட் பண்ணியிருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி வந்து தரலாம். ஸோ அதுக்குண்டான பே வந்து நம்ம வந்து அங்கேயே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனும் அங்கே இருந்தது. ஸோ டீ இது எல்லாமே வந்து அங்கே ரெடியாக சர்வ் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து அவங்க நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து வெஜ் கட்லெட்டு, ஆம்லேட் அண்ட் வீட் ப்ரெட் இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது, சாப்பிட்டேன். ஒரு ஆள் வந்து கரெக்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் இதை விட வந்து வெஜ்ஜு ஆர்டர் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு வடை, 2 இட்லி, சாம்பார், ஸோ இது வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து டீசெண்டாக நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு நட் கிராக்கர் அப்படின்னு அந்த வேர்க்கடலை அந்த ஃப்ரைட் போட்டு அந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து அடுத்த ஸ்நாக்ஸாக இருந்தது. நான் வந்து இந்த ஆம்லேட்டை வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கெட் கொடுத்தாங்க. பின்னாடியே வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்பிள் ஜூஸும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ நான் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறவங்க வந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நட்ஸும் ஆப்பிள் ஜூஸும் நான் வந்து லேட்டராக கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து ஸ்பீடாமீட்டர் ஆப் மூலியமாக வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தேன். ஸோ மோரார்லெஸ் வந்து 130 km/h ஸ்பீடில் போயிட்டு இருந்த அந்த டைமில் வந்து இதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. நான் திரும்ப அதோட வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தேன். ஸோ கரெக்டாக அதே நேரத்தில் வந்து கரெக்டாக வெளியில் மவுண்டெயின்ஸு ஃபாகியாக இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு பியூட்டி. ஸோ அதை பார்க்குறதுக்காக நான் வந்து டோர்கிட்ட வந்து நின்னேன். ஸோ நம்மளால் வந்து டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் பார்த்தேன். ஸோ டோரில் வந்து இந்தமாரி ஆட்டோமேட்டிக் இது, அப்புறம் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக வந்து ஏறுறதுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. டிசேபிள்ஸ் வந்து கரெக்டாக அவங்க ஏறுறதுக்காக உள்ளே வர்றதுக்கும் சரி, டாய்லெட்ஸ் போகிறதுக்கும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நல்லாவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சர் மூலயமா ப்ளஸ் வந்து அந்த ஹேண்ட் ட்ரையர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ
ஸோ எங்கேயுமே வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குற அந்த ஒரு இது எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரெஸ்ட் ரூமும் சரி. நான் இது செக் பண்ணேன் இது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தேன். இது போக வந்து டிஷ்யூ பேப்பர் டிஸ்பென்சர்ஸும் வந்து ப்ளஸ் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ட்ராகிறோம். ஃபைனலாக வந்து கரெக்டாக டைம் 10:25 வந்து போட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த 10:25க்கே வந்து கரெக்டாக ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பெங்களூர் ஸ்டேஷனு. இதுதான் வந்து பெங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன், கேஎஸ்ஆர் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியில் வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக, ஏன்னா 11 o'clock ஆஃபீஸ் போகணும். ஸோ அதுக்காக நான் இறங்கி இங்கேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி நான் ஒரு இந்திரா நகர் ஸ்டேஷன் வந்து நான் போகணும். ஸோ அதுக்காக வந்து மெட்ரோக்காக இங்கேருந்து வெளியில் வந்து தேடினேன். ஸோ பக்கத்துலேயே வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டும் ஒரு மெட்ரோ இருக்குது, இல்லை வந்து கேஎஸ்ஆர் மெட்ரோ இருக்குது. எனக்கு எது பக்கம்னு தெரியலை. பட் ஆனால் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வழியாக நான் போய் ஸோ ஒரு ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தேன் ஆஃபீஸ் போகிறதுக்கு. அங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு இந்திரா நகர்லேருந்து நம்ம ஆஃபீஸ் வந்து தொம்லூரில் இருக்குது. தொம்லூர் போகிறதுக்காக நம்ம வந்து ஆட்டோவில் வந்து கேப் புக் பண்ணி ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக இது ஒரு ட்ரெயின் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயின். சென்னை டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான ஒரு ட்ரெயின் இது. ஸோ இதுதான் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜேர்னியோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள்லாம் வந்து வந்தே பாரத்தில் போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.